ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வர்மன் யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஓஎம்ஆரில் இருக்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் வந்திருக்கோம். தம்ப்நெயிலில் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 650 ட்வின்னோட ரிவ்யூக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் இந்த 650 ட்வின்னை ரிவ்யூ பண்ணணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெஸ்ட் ட்ரைவ் இப்போ அவைலபிள் கிடையாது. டிஸ்பிளேக்கு மட்டும்தான் வண்டி அவைலபிள் இருக்குது. இந்த மந்த் எண்டு தான் டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிள்ட்டாங்க. அது வரைக்கும் நம்ம வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் அண்ட் ஓவரால் ரிவ்யூலாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, என்னோடய பேர் வர்மன். இந்த சேனல் நேம் வர்மன் யூனிவர்ஸ். சேனலில் vlogging, பைக் அண்ட் கார் ரிவ்யூஸ், டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ், ஸ்டடி ரிலேட்டடான வீடியோஸ் கூட கூடிய சீக்கிரம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராயல் என்ஃபீல்ட் இந்த கிளாசிக் 650 ட்ரெயினில் என்ன புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி அதோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்துருங்க. பிளாக் க்ரோம், பிரிண்டிங் த்ரூ ப்ளூ, வெல்லம் ரெட், டீல் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பிளாக் க்ரோம் தான் வந்து டாப் வேரியண்ட். இந்த பேசிக் வேரியண்ட் 3.37லேருந்து 3.5 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் அது வந்து ஆன் ரோட் மாறும். ஸோ அதை நீங்கள் லோக்கல் டீலர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீஸ், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ராயல் என்ஃபீல்ட் கிட்ட நம்ம இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிள் இல்லை. அதனால் இன்னும் பேட்டரி கூட அந்த பைக்குக்கு கனெக்ட் பண்ணலை. ஸோ தட் நம்ம மீட்டியார் 650 நம்ம லாஸ்ட் ரிவ்யூ பார்த்துருந்தோம். அதில் இருக்கிற கிளிப்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கீஸ் இப்படி தான் இருக்க போது, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. த ஹேண்டில் போர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ், சென்டரில் ராயல் என்ஃபீல்டுக்கான பேட்சிங் அண்ட் க்ரோம் டீட்டெயிலிங்கில் ஆட் ஆகிருக்கிற ஹை பீம், லோ பீம் ஸ்விட்சஸ் அண்ட் டர்ன் இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சஸ் அண்ட் தென் அந்த ஹார்னுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் நேவிகேட் பண்ணுறதுக்கான நேவிகேஷன் ஸ்விட்சஸ் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கரெக்டான இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கியர் லீவர் அண்ட் கிளச்சஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். சேம் மீட்டியர் கிட்ட இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் இக்னிஷன் ஸ்விட்ச் ரெட் கலர்லையும் அண்ட் ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து பிளாக் கலர்லையும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தது தான். கம்மிங் டு த மிரர்ஸ், நம்ம அதே 650 மீட்டியர்லேருந்து பார்த்த அதே ராயல் என்ஃபீல்டோட மிரர்ஸ் தான். அதில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் வைப்ரேஷனும் கம்மியாக தான் இருக்க போகுது இந்த மிரர்ஸில் 650 ட்வின் அப்படின்றதுனால. ஃபைனலாக மீட்டியர் கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு விஷயம் உருப்படியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டைப் ஏ சார்ஜிங் போர்ட் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருந்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றது தெரில. பட் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் தான் ஃப்ரண்ட் சைடில் மவுண்ட் பண்ணது. நம்ம செமி டிஜிட்டல் லாக் மீட்டர் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த அனலாக்லாம் சேம் தான். இதில் வந்து உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ், பேட்டரி இண்டிகேட்டர்ஸ், ஃபியூல் இண்டிகேட்டர் அண்ட் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு பேசிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ராயல் என்ஃபீல்டு ஸ்பீடோமீட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய விஷயமாக தான் நினச்சிட்டு இருக்கணும். கிளாசிக்ன்றதுனால அந்த கிளாசிக்கை ஃபாலோ பண்ணுறேன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 350 அந்த பார்க்கிங் லைட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 350 வச்சுருந்தவங்களுக்கு தெரியும், அது அடிக்கடி ஃபியூஸ் போயிடும். பட் 650 எப்படின்னு தெரில. அண்ட் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து ரெண்டுமே எல்இடி தான். பட் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அந்த ஓல்ட் ஸ்கூல் இண்டிகேட்டர் தான். பட் இதில் வந்துட்டு இண்டிகேட்டர் வந்து அந்த க்ரோமில் டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. அது இன்னுமே வந்து நம்ம பைக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த விஷயம் பிடிச்சிருந்துருக்கு. டேங்கை பற்றி பேசும்பொழுது இதில் 14.8 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் ஃபியூல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது லாங் ரைட்ஸுக்கு போதுமானது தான். இது கிளாசிக் அப்படின்றதுனால நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த ஃபியூல் கேப்பில் கூட வந்து க்ரோம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்குது. சைட் டோர்ஸில் கிளாசிக் 650 ட்வின்கான பேட்சிங் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஓவர் வியூ அந்த லைன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. கிரில்லை பொறுத்த மட்டும் ரேடியேட்டர் கிரில் பை ஸ்டாக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு பர்சனலாக அதுவுமே பிடிச்சிருந்துருக்கு. அதுவும் வண்டியோட கலர்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த மட்டும் இது ரொம்பவே நமக்கு பழக்கப்பட்ட இன்ஜின் தான். இன்டர்ஸ்பெக்டர், கான்டினென்டல் ஜிடி, பியோ 650, மீட்டியார் 650 அதிலே பார்த்த இன்லைன் 2 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் SOH இன்ஜின் தான். 47 PS பவர், 7250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் 53 நியூட்டன் மீட்டர் டார்க் அண்ட் 5650 RPMல ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் இன்ஜினோட ஹெட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் அந்த க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பர்சனலாக எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிடிக்கல. இது என்டையராகவே க்ரோமில் இருந்துருக்கலாம். அது இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்கும். பட் மேட் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவாலாம் இந்த ஒரு விஷயம் டிசைனை பொறுத்த மட்டும் இல்லை. பட் நமக்கு இன்ஜின் தான் முக்கியம். டிசைன் லாங்குவேஜ் பெருசாக முக்கியம் கிடையாது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
எஸ் கமிங் டு த சைலன்சர் இது வந்து அதே 650லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த சைலன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நாப் மாதிரி இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆகிருந்திருக்கும். பட் நீங்கள் மீட்டர் 650ல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட சைலன்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கும் இந்த சைலன்சர் ஆப்டாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது BS6 இன்ஜினுங்கிறனால அந்த கேட்டலிக் கன்வெர்ட்டரும் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. இது என்டையராகவே குரோம் தான். அந்த இன்ஜின் கார்டோட நம்ம யூஸ்வலாக பார்க்குற இன்ஜின் தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் 2 சைலன்சர் இருக்குது, ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடில். எல்லாம் 650 ட்வின்ல இருக்கிற மாதிரி சேம் தான் இதுக்கே ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சைலன்சர் சவுண்ட் என்னால் நோட் பண்ண முடியல கைஸ். நான் முன்னாடியே சொன்னேன், இங்கே வந்து கீஸ் அவைலபிள் கிடையாது, இன்னும் டெஸ்ட் அவைலபிள் இல்லை. கிரில் பற்றி பேசல, அதுக்கு கீழே ஹார்னும் அண்ட் ஏர் ஃபில்டரும் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் நம்ம அது கீழே கார்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், இல்லைனா பிரச்சனை நமக்கு தான். அதையும் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனிஹவ் இட்ஸ் ஓகே. ராயல் என்ஃபீல்ட் காசு பார்க்கணும்ல, அதுவும் போட்டாங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும். பட் அது மேண்டட்ரி தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபுட் பேக்ஸை பொறுத்த மட்டும் இன்னொரு அப்ரைஸ்டு ஃபுட் பேக்ஸ் தான். இது பர்சனலாக எனக்கு இதில் பெருசாக அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணுறேன். இது கொஞ்சம் வித் அதிகமாக இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கேலிபர்ஸ் இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரி இதோட ஓன் கேலிபர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட பிரேக்கிங் இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் இது வரைக்கும் முன்னாடி வந்து பிராம்போ, பைப்ரி இது பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ராயல் என்ஃபீல்டோட ஓன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளும் நம்புவோம். இந்த அலை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கான்டினென்டல் GT 535 ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணது. ஆக்சுவலாக அது ஃபெயிலியர் மாடல். ஸோ அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த இதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இந்த அலாய் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதில் டியூப்லெஸும் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் 100/90 19 இன்ச்சஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. அதே டிஸ்பிளேஸை பொறுத்த மட்டும் 320 mm அதோட டயாமீட்டர் இருக்கும். ஓவராலாக வந்து ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து எனக்கு நல்லாவே டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. அது நம்ம கிளாசிக் 650ல் பார்த்தது தான், அதே சேம் தான். பட் இது ஃப்ரண்ட் டிசைன் எனக்கு 350லேயுமே ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் நல்லா தான் இருக்குது. ரியரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயே அந்த சேம் அலாய் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுலேயும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான். 140, 70, 18 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. மீட்டியரை பொறுத்த மட்டும் அது 150 இருக்கும், இதில் 140. டயர் கொஞ்சம் ப்ராடாக நல்லா தான் இருக்குது. எனக்கு அதில் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடியும் அதோட ராயல் என்ஃபீல்டோட கேலிபர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பிராம்போ கிடையாது. பட் எனிஹவ் இட்ஸ் ஓகே. நம்மளோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ரியரில் இருக்கிற டிஸ்கோட டயாமீட்டர் வந்து 300 mm இருக்கும். அந்த சேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 535ஓட அலாய்ஸ். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான அலாய் தாங்க. இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு 535ல் வந்ததில்லை. 535ல் வந்து இன்ஜின் தான் பிரச்சனையே தவிர மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே அதில் பிராம்போ யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. கேலிபர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஆனால் பிராம்போ எதுலையுமே யூஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக பிராம்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் ஸ்போர்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு அது கொண்டு வந்துறது முன்ன பெரிய விஷயம். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். நீங்கள் அந்த வச்சுருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சீட்ஸ் பற்றி பேசுவோம். நீங்கள் வந்து ஷாட்கன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஷாட்கனில் இருக்கிற சேம் டிசைன் தான் வந்து ரியலில் அந்த செமி ஃப்ரேமில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கிராப் ரெயிலும் அப்படி தான் இருக்கும். சீட்டோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த சீட்டில் நான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் பின்னாடி உட்காரும் போது அதோட சீட்டோட வித் அகலமாக இருக்கும், போக 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 வந்து சின்னதாக இருக்கணும். பட் அப்படி இல்லை. பட் இந்த நம்ம சீட் பற்றி பேசும்போது அதோட சேடல் ஹைட் 8 இடமும் அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 154 mm இருக்குது. இது ஓரளவுக்கு ஓகே தான். பட் பில்லியனாக போனீங்கன்னா இன்னும் சீட் பம்பில் தட்டும். எஸ், நம்ம இந்த ஷார்ட்கனில் பார்த்துட்டு இருக்கிற அதே செமி ஃப்ரேம் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது பின்னாடி வந்து சின்னதாகவும் முன்னாடி போக 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 வந்து அகலம் பெருசாகவும் இருக்குது. கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது. பட் இந்த சீட்டை வந்து நீங்கள் கழட்ட முடியாது. நீங்கள் கழட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்டையராகவே அந்த செமி ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் கழட்ட முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கன்லேருந்து எடுத்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கீ மூலியமாகவே நம்ம ரியர் ஷீட்டை அழகாக கழட்டிக்க முடியும். இதுலேயும் அப்படி கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் ராயல் என்ஃபீல்டு அதில் ஃபாலோ பண்ணலன்னு தெரில. ஃப்ரேம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் அந்த சீட்டையும் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் மைனஸாக தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் லாங்கில் பில்லியன் போகணுன்னா டக்குன்னு நம்ம ஒரு ஸ்விட்சில் அதை நம்ம கழட்டிட்டு நம்ம பின்னாடி லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகலாம். அதை ஏன் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு தெரில. நான் 5.6 இருக்கேன். ஸோ நான் உட்காரும் போது வண்டியோட பொசிஷன் இதெல்லாமே அப்படி தான் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபுட் பேக்ஸ் வந்து கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீட் சிட்டி ரைடுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கன்ஃபார்மாக அது அதிகமாக தான் இருக்க போகுது. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பை ஸ்டாக்லேயே சாரி கார்ட், கிரில் கார்டு, ரேடியேட்டர் கிரில் வந்து இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது இன்னுமே பெரிய விஷயம் தான். சஸ்பென்ஷனை பொறுத்த மட்டும் இன்ஜின் மாதிரியே ஒரு புருவனான சஸ்பென்ஷன் தான். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஷோவா சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்க போது. நீங்கள் ஸ்பீட் பம்ப்லலாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ரியரில் மீட்டியால் இருக்க மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் டியூன் பண்ணியிருந்திருக்கலாம். டியூன் பண்ணும்போது தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியர் சஸ்பென்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்டில் அது ஹார்டாக இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா அதை விட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ தட் இதை ரியர் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக டியூன் பண்ணியிருந்திருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டில் நம்மளால் டெஸ்டே பண்ண முடியாதால் என்னால் அதையும் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல.
ஓவரால் டிசைன் பற்றி பேசையில் ரியர் மட்கார்டுக்கும் டயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம முன்னாடி 350லாம் வந்து அந்த கேப் இல்லாமல் தான் நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஸோ இது நான் அந்த மாதிரி புதுசாக பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் ரியர் மட்கார்டை வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உள்ளமே நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இது ஒன் ஆஃப் த ப்ளஸ் தான். இது ஒவ்வொருத்தனோட ஓன் ப்ரிஃபரன்ஸ். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ. நான் உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பல. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானும் உடனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நான் எதாவது மறந்துருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பியோ 650 வீடியோவில் நான் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அடுத்த வீடியோ பியோ 650 வீடியோவாக தான் இருக்க போகுது. அதில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது வர்மன் ஃப்ரம் பர்மன் யூனிவர்ஸ். ஸ்டே டியூன் கைஸ். பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். பை பை. டேக் கேர் ஆல் ஆஃப் யூ.